ஒரு மலையின் அடிவாரத்தில் இருந்த ஒரு சிற்றூரில் அகிரா என்ற ஓர் ஓவியன் வாழ்ந்தான். அவன் 20 வருடங்களாக ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தான். அதற்காக அவன் கடுமையாக உழைத்தான். தன் கலையைச் செதுக்க பன்மடங்கு படித்தான். தன் வாழ்வின் அனைத்தையும் தியாகம் செய்தான். ஆனாலும் இதுவரை அவனால் ஒரு ஓவியத்தை கூட விற்க முடியவில்லை. அவனது படைப்புகள் செய்நேர்த்தியில் பிசிறில்லாதவை, கச்சிதமானவை. கலை ஆர்வலர்கள் அவன் குடிலுக்கு வருவார்கள். அவனது திறனை மெச்சுவார்கள். ஆனால் ஒன்றையும் வாங்காமல் திரும்பி விடுவார்கள். அது பற்றி கேட்டால், உங்கள் ஓவியங்கள் அழகுதான், ஆனால் அவற்றில் உயிரோட்டம் இல்லை என்பார்கள். இந்த நிராகரிப்பு அகிராவின் இதயத்தில் ஆறாத வடுவை உருவாக்கியது. ஒரு குளிர்கால மாலையில் மலையுச்சியில் ஒரு குகையில் வாழ்ந்த தியான குருவை பார்க்க அகிரா முடிவு செய்தான். தன் ஓவியங்களில் என்ன குறை என்பதை ஒருவேளை அந்த குரு விளக்கக்கூடும் என்று நம்பினான். மலை பயணம் கொடுமையானதாக இருந்தது. அகிரா 2 நாட்களாக சாப்பிடவில்லை. பனித்திரை விடாமல் பொழிந்தது. அவன் குகையை அடைந்தபோது அவன் கைகள் குளிரில் விரைத்து உடல் கட்டுக்கடங்காமல் நடுங்கியது. குரு ஒரு சிறு நெருப்பின் அருகே ஒரு பாறையைப் போல அசையாமல் அமர்ந்திருந்தார். அகிரா மூச்சிறைக்க பேசினான். குருவே, என் வாழ்வை ஓவியத்திற்காய் அர்ப்பணித்தேன். ஆனால் தோற்றுவிட்டேன். என்னிடம் என்ன குறை? ஓவியத்தில் உயிரை தேடுகிறார்கள். அது எப்படி சாத்தியம்? முதிய குரு அவனை ஒரு கணம் உற்று பார்த்தார். பிறகு சொன்னார், இப்போதே எனக்கு ஒன்றை வரை. இங்கேயே நீ உன்னுள் காண்பதை வரை. ஆனால் என்னிடம் தூரிகையோ வண்ணமோ எதுவும் இல்லையே. பல வருட புகையால் கருத்துப் போயிருந்த குகைச்சுவரை குரு சுட்டிக்காட்டினார். உன் விரலை பயன்படுத்து, இந்த சாம்பலை பயன்படுத்து. அகிரா மறுக்க விரும்பினான். ஆனால் குருவின் கண்கள் அவனை அடக்கின. குளிரிலும் சோர்விலும் நடுங்கியபடி நிற்கவே முடியாத நிலையில் அகிரா தன் விரலை சாம்பலில் தோய்த்து சுவரை நோக்கிச் சென்றான். அவன் அழகாக நேர்த்தியாக ஒன்றை வரைய முயன்றான். ஆனால் அவன் கைகள் அவன் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை. அவை கட்டுக்கடங்காமல் நடுங்கின. சாம்பல் சிதறியது. கோடுகள் கோணலாகச் சென்றன. எதுவும் சரியாக அமையவில்லை. அவனுக்குள் விரக்தி எரிமலையாய் குமுறியது. 20 ஆண்டுகால தோல்விகளும் ஒரே கணத்தில் அவன் மீது சரிந்தன. அவன் கை சுவரில் கட்டுப்பாடற்று அலைந்தது. செய் நேர்த்தி இல்லை. பீரிட்டு பாய்ந்த தூய்மையான உணர்வுகள் மட்டுமே. அவன் தன் வயிற்று பசியை, நெஞ்சின் தனிமையை, நொறுங்கிய கனவுகளை வரைந்தான். மலையேறியதன் கசப்பை, பிரிந்து சென்ற மனைவியின் நினைவை, வீட்டிலிருந்த காலி அரிசிப்பானையின் வெறுமையை வரைந்தான். கண்ணீர் அவன் விரல்களில் இருந்த சாம்பலோடு கலந்தது. அவன் குகைச்சுவரில் சாய்ந்து தேம்பி அழும் வரை வரைந்தான். பின் சக்தியற்றுச் சரிந்து விழுந்தான். சிறிது நேரம் ஆழ்ந்த அமைதி நிலவியது. இறுதியாக குரு பேசினார். பிரமாதம், இப்போதுதான் உன் உன்னத படைப்பை நீ வரைந்திருக்கிறாய். அகிரா குழப்பத்துடன் நிமிர்ந்தான். தன் கண்ணீருக்கு மத்தியில் சுவரில் அவன் உருவாக்கியதை பார்த்தான். சிதறிய, அழுக்கான, முற்றிலும் அபூரணமான ஒரு சித்திரம். அது கோரமாக இருந்தது. அவன் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விதிக்கும் எதிராக அது இருந்தது. குருவே, இது குப்பை. ஒரு ஓவியம் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இது இருக்கிறது. இல்லை என்று குரு மென்மையாகச் சொன்னார். நீ உன்னை எப்படி இருக்க அனுமதிக்கவில்லையோ அப்படி இது இருக்கிறது. உற்றுப்பார். அகிரா பார்த்தான். உண்மையிலேயே பார்த்தான். சிதறிய சாம்பலில் சுவாசிப்பது போன்ற ஒரு மலையைக் கண்டான். கோணலான கோடுகளில் நடக்கக்கூடிய ஒரு பாதையை உணர்ந்தான். அந்த குழப்பத்தில் எப்படியோ உயிர் இருந்தது. தூய்மையான, நேர்மையான, இரத்தம் சிந்தும் உயிர். குரு தொடர்ந்தார். உன் மற்ற ஓவியங்கள் செய்நேர்த்தியில் கச்சிதமாக இருந்தன. ஏனெனில் நீ அந்த நேர்த்திக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாய். மற்றவர்கள் என்ன பார்க்க விரும்புவார்கள் என்று நீ கற்பனை செய்தாயோ அதை நீ வரைந்தாய். இன்றிரவு குளிரில் உறைந்து, உள்ளத்தால் உடைந்து நீ இறுதியாக உண்மையை வரைந்திருக்கிறாய். ஆனால் இது அசிங்கமானது. புதிதாய் பிறந்த குழந்தை அசிங்கமானதுதான். ஒரு காயம் அசிங்கமானதுதான். உண்மை பல நேரங்களில் அசிங்கமானதுதான். இருப்பினும் அவையே நம்மை ஆழமாக தொடுபவை, நம் ஒன்றோடு சேர்பவை.
நாம் உயிருடன் இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுபவை. நீ உயிர் பற்றி கேட்டாய். உயிர் என்பது நீ உன் படைப்பில் சேர்ப்பதல்ல. எதை நீக்குவதை நீ நிறுத்துகிறாயோ அதுவே உயிர். அது நீ மெருகேற்றிக் கொண்டிருந்த குறை, நீ அடக்கிக் கொண்டிருந்த உணர்ச்சி, நீ மறைத்துக் கொண்டிருந்த மனிதம். விடியும் வரை அகிரா அந்த சாம்பல் ஓவியத்தையே பார்த்து கொண்டிருந்தான். விடியலின் முதல் கீற்று குகைக்குள் நுழைந்தபோது அந்த சித்திரம் ஒளிர்வது போல தெரிந்தது. அவன் தன் கிராமத்திற்கு முற்றிலும் புதிய மனிதனாக திரும்பினான். அவன் அழகாக வரைய முயற்சிப்பதை நிறுத்தினான். பதிலாக அவன் உண்மையாக வரைந்தான். முழுமை என்பது நம் மனிதத்தை மறைக்க நாம் அணியும் கவசம். அதில் பிளவு ஏற்படும்போதுதான் நம் ஒளி பிரகாசிக்கிறது.